வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயற்கை வள மேலாண்மை இயக்ககத்தின் மண் மற்றும் வேதியியல் துறையின் பணிகள் குறித்து விளக்குகிறார் இதன் தனி அலுவலர் முனைவர் VP துரைசாமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மழை நீரினை சேகரிக்கும் குளங்களின் பயன்பாடுகள் குறித்து கோவிந்தாபுரம் மழைநீர் பயன்படுத்துவோர் சங்க தலைவர் திரு எம் பார்த்தசாரதி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடுகளின் உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து பேராசிரியர் டாக்டர் ஜே ஜான் ராஜேஸ்வர் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமானால் விவசாயத்தில் நல்ல மகசூல் தேவை. நல்ல மகசூலை அடைவதற்கு நல்ல நீர்ப்பாசனம் தேவை. நல்ல நீர்ப்பாசனத்திற்கு நல்ல மழைநீர் தேவை. மழை பொழிவு அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு மழை பருவ காலங்களிலும் அம்மழை நீர் பயனற்றுதான் போகிறது. மழை நீரை சேகரிக்க நீர் சேமிக்கும் குளங்களை அமைத்து பயன்பெறலாம். அவ்வகையில் நீர் சேமிக்கும் குளங்களை தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையினரால் அமைத்து பயன்பெற்று வரும் கோவிந்தாபுரம் மழைநீர் பயன்படுத்துவோர் சங்க தலைவர் எம் பார்த்தசாரதி அவர்கள் நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த குளமானது அயன்பாம் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. சென்ற ஆண்டு மிகுந்த வறட்சி இருந்த நேரத்திலும் சிறிது தண்ணீர் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் கழிவு நீரை சிறிது விட்டிருந்தோம். அந்த நேரத்தில் அந்த கொஞ்சம் விட்ட தண்ணீர் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 10-15 கிணத்துகளுக்கு ஓரளவுக்கு தண்ணீர் கிடைத்தது. அதன் மூலமாக சென்ற வறட்சியிலே விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த குளம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே இந்த பகுதி வடகிழக்கு பருவமழையின் மூலமாக மழை கிடைக்கும் பகுதி. அதிகமான மழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் தான் கிடைக்கும். சென்ற ஆண்டு வடகிழக்கு பருவமழை சற்று குறைவாக இருந்தாலும் கூட இந்த குளம் கட்டியதன் பயனாக இதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற தரிசு காடுகள் எல்லாம் வெங்காயம் பயிரிடும் அளவிற்கு, கிணற்றுகளை வெட்டி பயிரிடும் அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த குளத்தின் மூலமாக இந்த பகுதி மிகுந்த செழிப்படையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு இது மாதிரி குளங்களை இந்த பகுதியிலே கட்டுவதன் மூலமாக பல தரிசு நிலங்கள் மேம்படுவதற்கும், தரிசு நிலங்களை பயிர் செய்வதற்கு வெங்காயம் போன்ற பயிர்களும், காய்கறி போன்ற பயிர்களும், மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் எல்லாம் அதிகமாக பயிர் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் காலங்களில் இந்த குளத்திற்கு PAP கழிவு தண்ணீரை கொடுத்தார்களானால் நிச்சயமாக இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஏக்கர்
நல்ல முறையிலே பாசனம் பெறும் அளவிற்கு கிணத்துகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தகவலறிய திரு எம் பார்த்தசாரதி அவர்களை 09955020000 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கறவை மாடு வளர்ப்பில் படித்த பட்டதாரிகள் முதல் சிறு மற்றும் பெரு விவசாயிகள் வரை அனைவரும் ஈடுபடுகின்றனர். ஏனெனில் கறவை மாடு வளர்ப்பு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் தொழிலாகும். ஆனால் நுண்ணுயிரிகள், நச்சுயிரிகள், புற ஒட்டுண்ணிகள் என பல்வேறு நோய் கிருமிகளால் கறவை மாடு வளர்ப்பு முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. உயிர் பாதுகாப்பு முறைகளை கறவை மாடு வளர்ப்பில் பின்பற்றினால் நோய் கிருமிகளின் தாக்கத்தை முற்றிலும் குறைக்கலாம். மேற்கண்ட நோய் கிருமிகளை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய 3 பாதுகாப்பு முறைகளை திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே. ஜான் ராஜேஸ்வர் அவர்கள் விளக்குகிறார். பொதுவாக இந்தியாவில் தற்பொழுது கால்நடை வளர்ப்பானது விவசாய குடும்பங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும், குறிப்பாக படித்த பட்டதாரிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள், இன்னும் சிறு மற்றும் பெரு விவசாயிகள் மூலமாக இந்த கால்நடை பண்ணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கால்நடை வளர்ப்பில் கால்நடைகளை லாபகரமாக வளர்க்க வேண்டும் என்றால் முக்கியமாக நோய் தடுப்பு பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும். கால்நடைகளுக்கு தொற்று நோய்களை ஏற்படுத்துகின்ற நுண்ணுயிரிகள் மற்றும் நச்சுயிரிகள், ஒட்டுண்ணிகள் போன்றவற்றை பண்ணையில் இல்லாத அளவுக்கு நாம் பராமரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கால்நடைகளை லாபகரமான விதத்தில் வளர்த்து அதிக பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள முடியும். தற்பொழுது நிறைய பலவிதமான புதிய நோய் கண்டறிகள் முறைகளை நாம் பயன்படுத்தி வந்தாலும், இன்னும் பல புதிய சிறந்த நோய் தடுப்பு முறைகளை கையாண்டு வந்தாலும், இந்த உயிர் பாதுகாப்பு முறை, அதாவது பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் என்பது நிச்சயமாக கால்நடை பண்ணைகளில் நாம் கையாள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாகும். உயிர் பாதுகாப்பு முறை என்று பார்க்கும்போது கால்நடைகளுக்கு தொற்று நோய்களை ஏற்படுத்துகின்ற நுண்ணுயிரிகள், நச்சுயிரிகள் மற்றும் புற ஒட்டுண்ணிகள் ஆகியவற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பதாகும். இதோடு கூட நோய் கிருமிகள் பண்ணைக்குள்ளே வராதபடிக்கும் அவைகள் மேற்கொண்டு பரவாதபடிக்கும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 3 முக்கியமான நோக்கங்களின் மூலமாக இந்த நோய் தடுப்பு பாதுகாப்பு முறைகளை நாம் செயல்படுத்தலாம். ஒன்று முதலாவது நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வெளியிலிருந்து பண்ணைக்கு உள்ளே வராமல் தடுக்க வேண்டும். ரெண்டாவதாக பண்ணைக்கு உள்ளே நோய் கிருமிகள் வளர்வதையும் பரவுவதையும் தடுக்க வேண்டும். மூன்றாவது நோக்கம் பாதிக்கப்பட்ட பண்ணைகளிலிருந்து நோய் கிருமிகள் வெளியே போகாத அளவுக்கு அவைகளை தடுக்க வேண்டும். இந்த 3 நோக்கங்களின் அடிப்படையில் உயிர் பாதுகாப்பு முறைகளை நாம் அமல்படுத்த வேண்டும். முதலாவது வெளியில் உள்ள நோய் கிருமிகள் உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு பொதுவாக பெரிய கால்நடை பண்ணைகளில் ஆட்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே அந்த பெரிய பண்ணைகள் தனிமையாக இருப்பது, அதாவது ஒரு குறைந்தது 3 கிலோமீட்டர் இடைவெளி விட்டு இருப்பது நல்லது. அப்போது தான் இந்த உயிர் பாதுகாப்பு திட்டங்களை சரியான விதத்தில் அமல்படுத்த முடியும். முக்கியமாக வெளியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மூலமாக நோய் கிருமிகள் பண்ணைக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பண்ணையினுடைய நுழைவாயிலில் பாத்தி அமைத்து அதில் கிருமி நாசினி கலந்த நீரை அதில் நிரப்பி வைத்து வாகனத்தை அதன் வழியாக கடந்து வரும்படியாக செய்ய வேண்டும். அப்பொழுது சக்கரங்களில் கிருமி நாசினி மருந்துகள் படும்போது அதில் உள்ள கிருமிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். அதே போல் வெளியிலிருந்து வரக்கூடிய மனிதர்கள், பண்ணையில் வேலை செய்கிறவர்கள் மற்றும் ஆட்கள் பண்ணைக்குள்ளே வரும்போது
பண்ணை நுழைவாயிலே இது மாதிரியான பாத்தி அமைத்து கிருமிநாசினி மருந்துகளை அதில் நிரப்பி வைத்து கால்களை வந்து அதிலே வந்து நனைத்து விட்டு உள்ளே வரும்போது கால்களில் உள்ள கிருமிகள் வந்து அடிக்கப்பட்டு விடுகிறது. உபகரணங்கள் வந்து வெளியிலிருந்து வேறு பண்ணைகளிலிருந்து நம்முடைய பண்ணைக்கு வந்து கொண்டு வரக்கூடாது. என்னென்றால் அதன் மூலமாகவும் நோய் கிருமிகள் வந்து உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் தீவனம் மற்றும் உபகரணங்கள் போன்றவைகளை வந்து நல்ல தரமான சான்றிதழ் வழங்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து வாங்குவது ரொம்ப நல்லது. ரெண்டாவது நோக்கமான பண்ணைக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அவைகள் வந்து வளர்வதையும் பரவுவதையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு வந்து பண்ணையில் வந்து போக்குவரத்திற்காக கால்நடைகளுடைய போக்குவரத்து, தீவனத்தினுடைய போக்குவரத்து, இன்னும் எருவினுடைய போக்குவரத்துக்கென்று தனித்தனியான வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். ஒரே வாகனத்தை இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. வாகனங்களை வந்து அவ்வப்போது ஒரு முறை பயன்படுத்திய பிறகு அவைகளை கழுவி சுத்தம் செய்துவிட்டு திரும்ப பயன்படுத்த வேண்டும். இன்னுமாக பண்ணையில் உள்ள உபகரணங்களை வந்து நன்றாக வந்து கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி கொண்ட மருந்தினால் கழுவி வெயிலில் காய வைத்து அதற்கு பிறகு பயன்படுத்த வேண்டும். பண்ணைக்குள்ளே வேலை பார்க்கிறவர்கள் வந்து ஒரு பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவிற்கு போவதை வந்து நாம் அதிகமாக தவிர்க்க வேண்டும். பண்ணை மேலாளர்கள் வந்து பண்ணையை பார்வையிட வரும்போது வந்து முதலாவதாக வந்து இளங்கன்றுகளை பார்வையிட்டு விட்டு அதன் பிறகு வந்து பெரிய வயதான கால்நடைகளை பார்வையிடுவது நல்லது. பண்ணைக்குள்ளாக விலங்குகள் மற்றும் எலி போன்றவை வராமல் தடுக்க வேண்டும். இன்னும் வனப்பறவைகள், நீர்நிலை பறவைகள் உள்ளே வராதபடிக்கு, உள்ளே நீர்த்தேக்கங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு, அல்லது அடர்ந்த மரங்கள் பண்ணைக்குள்ளேயோ அல்லது பண்ணையை சுற்றிலுமோ இராதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு கால்நடை பண்ணை வந்து லாபகரமாக வளர்க்க வேண்டுமென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற உயிர் காக்கும் பராமரிப்பு முறைகளை வந்து சரியான விதத்தில் நாம் மேற்கொண்டு அதிக நஷ்டங்கள் ஏற்படாதபடிக்கு லாபகரமாக கால்நடை பண்ணைகளை நாம் வளர்க்கலாம். மேலும் தகவலறிய டாக்டர் ஜே ஜான் ராஜேஸ்வர் அவர்களை 09442383378 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கறிவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 180 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும்,
குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 42.3%ஆகவும், காற்றின் வேக மணிக்கு 6.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.5 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 2.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 480.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 973.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடமேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BBFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மண், நீர், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் நமக்கு இன்றியமையாத வளமாகும். இவற்றை நல்ல முறையில் உபயோகித்து சிறந்த முறையில் மேலாண்மை செய்து வேளாண் உற்பத்தியை பெருக்குவதுடன் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயற்கை வள மேலாண்மை இயக்ககம் செயல்பட்டு வருகிறது. இவ்வியக்ககத்தின் பணிகள் குறித்து விளக்குகிறார் இதன் தனி அலுவலர் முனைவர் VP துரைசாமி அவர்கள். இயற்கை வள வேளாண்மை இயக்குநரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகின்றது. இந்த இயற்கை வள வேளாண்மை இயக்குநரகம் ஏப்ரல் 2010 முதல் தொடங்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு அங்கமாக இயங்கி வருகிறது. இந்த இயக்குநரகமானது மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை, வேளாண் நுண்ணுயிரியல் துறை, சுற்றுச்சூழலியல் துறை, நேனோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, ரிமோட் சென்சிங் அண்ட் GIS என்று சொல்லக்கூடிய தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் தொடர்பு துறை ஆகிய 5 துறைகளை தன்னகத்தே உள்ளடக்கியுள்ளது. மண், நீர், தாவரம் மற்றும் நுண்ணுயிர்கள் நமக்கு இன்றியமையாத வளமாக அமைந்துள்ளது. இவற்றை நல்ல முறையில் உபயோகித்து சிறந்த முறையில் மேலாண்மை செய்தும் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதுடன் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவோம் என்ற சிறந்த நோக்கத்துடன் இந்த இயக்குநரகமானது செயல்பட்டு வருகிறது. முதலாவதாக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை. இந்த துறையின் குறிக்கோளானது மண் வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மையை பற்றிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதோடு விளைநிலங்கள், தரிசு நிலங்கள் மற்றும் மாசுபட்ட நிலங்களின் சீர்படுத்த மண் சார்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் இதன் முக்கிய நோக்கமாகும். மற்றும் நீரின் பண்புகளை ஆராய்ந்து பாசனத்திற்கு பரிந்துரை செய்வதும் இந்த துறையின் முக்கிய நோக்கமாகும். மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் பாடங்களை மாணவருக்கு கற்பிப்பதுடன் செயல்பட்டு வரும் பல திட்டங்களால் வெளிவரக்கூடிய பல சீரிய கண்டுபிடிப்புகளை வேளாண் பெருமக்களுக்கு எடுத்து கூறுவது இந்த துறையின் மற்ற முக்கிய நோக்கமாகும். அடுத்ததாக இந்த துறையில் மண்வளத்திற்கும் பயிர் இலக்கிற்கும் ஏற்ற உரமிடுதல் பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் பரிந்துரைகள்
குறுந்தகடு மூலமாக விவசாயிகளுக்கு பயிர்களுக்கேற்ற உரப்பரிந்துரைகள் கொடுப்பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பயிர்களில் முக்கியமாக தோன்றும் பற்றாக்குறை அறிகுறிகளை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்யும் முறையில் பிடிகே விசுவல் டயக்னாஸ்டிக் கிட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு குறுந்தகடு இந்த துறையில் தெரிவு செய்யப்பட்டு அது விவசாயிகளின் உபயோகத்திற்கு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த குறுந்தகடு மூலம் பயிர்களில் ஏற்படும் பலதரப்பட்ட குறைகளை கண்டறிந்து பயிர்களுக்கு ஏற்ப ஊட்டச்சத்து பரிந்துரைகளை மேற்கொள்ள இது ஏதுவாக இருக்கும். நமது தமிழக மண் வகைகளில் உள்ள நுண்ணுடச்சத்து பற்றாக்குறைகளை அறியும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நுண்ணூட்டச்சத்துக்களின் பற்றாக்குறையை எடுத்துக்கொள்வோமானால் கடந்த 20 ஆண்டு காலங்களில் துத்தநாக பற்றாக்குறை 58% 66% உயர்ந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தாமிர பற்றாக்குறை 6% 31% நமது தமிழக மண் வகைகளில் அதிகரித்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக போரான் மற்றும் கந்தக பற்றாக்குறைகளும் சமீப காலமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பற்றாக்குறைகளை போக்குவதற்காக பலதரப்பட்ட நுண்ணூட்ட கலவைகள் 11 பயிர் வகைகளுக்கு இந்த துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு அது விவசாயிகளுக்கும் மற்ற ஆராய்ச்சி நிலைய பணிகளுக்கும் உதவும் பொருட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்ததாக வேளாண் நுண்ணுயிரியல் துறை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் நுண்ணுயிரியல் துறை ஒரு தனித்துறையாக 1979ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இத்துறை தொடங்கிய நாளிலிருந்து வேளாண் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி மற்றும் மாணவருக்கு கற்பிப்பதுடன் விரிவாக்க பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பயிர்களுக்கு தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை அளிக்கக்கூடிய உயிர் உரங்களை தயாரிப்பதற்கான பல புதிய திறம்படைத்த நுண்ணுயிர் ராசிகளை இந்த துறை கண்டறிந்துள்ளது. தமிழ்நாட்டில் உர உற்பத்தி மற்றும் தர கட்டுப்பாடு ஆராய்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு ஒரு முன்னோடி மாதிரி மையமாக இந்த துறை விளங்கி வருகிறது. பயிர் வகை பயிர்களுக்கென மொத்தம் 9 ரைசோபிய நுண்ணுயிர் ராசிகள் இந்த துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ளன. பயிர் வகை அல்லாத மற்ற பயிர்களுக்கென SP7 என்ற அசோஸ்பைரிலம் ராசியும், நெற்பயிருக்கென்று AZ204 என்ற அசோஸ்பைரிலம் ராசியும் இந்த துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ளன. தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகளை ஒரே கலவையில் தரவல்ல அசோஃபாஸ் மற்றும் அசோஃபாஸ்மெட் போன்ற கூட்டுக்கலவை நுண்ணுயிர் உரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. நெற்பயிரில் அங்ககச்சத்தை அதிகரித்து தலைச்சத்தை பயிருக்கு தரவல்ல அசோலா இரு பயிர் முறையில் உற்பத்தி செய்து நெற்பயிருக்கு உரமாக கொடுக்கக்கூடிய முறை இந்த துறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மணிச்சத்தை பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் வழி செய்யும் வேர் உட்பூசானம் உற்பத்தி முறையும் உருவாக்கப்பட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் இந்த தொழில்நுட்பம் பரவலாக்கப்பட்டுள்ளது. PPFM எனப்படும் நுண்ணுயிரியை இலைகளிலிருந்து பிரித்தெடுத்து பயிர்களின் தெளிப்பதன் மூலம் வறட்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான இலைவழி தெளிக்கும் முறை இந்த துறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மணிச்சத்தை கரைக்கவல்ல திறன்மிக்க பாஸ்போபாக்டீரியா ராசிகள் உருவாக்கப்பட்டு பாஸ்போபாக்டீரியா உயிர் உரம் தயாரிக்கும் முறையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பிரதான சத்தான சாம்பல் சத்தை வெளியிடக்கூடிய உயிர் உரம் இந்த துறையில் உருவாக்கப்பட்டது. நுண்ணுயிர் சத்துக்களான துத்தநாகம் மற்றும் கந்தகம் ஆகியவற்றை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றின் திறனை சோதனை செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அசோலாவை கால்நடைகளுக்கும் தீவனமாக பயன்படுத்தும் முறையும் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்தும் முறையும் உருவாக்கப்பட்டு பால் உற்பத்தியும் முட்டை உற்பத்தியும் அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. துல்லிய பயணத்திற்கு திரவ உயிர் உரம் இடும் முறை நிர்ணயிக்கப்பட்டு தக்காளி மற்றும் வெண்டை பயிர்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக 69 டன் திட நுண்ணுயிர் உரமும் மற்றும் 23,000 லிட்டர் திரவ நுண்ணுயிர் உரங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த துறையின் எதிர்கால திட்டமாக நெற்பயிரில், நாற்றங்காலிலும் மற்றும் நடவு வயலிலும் பல்வேறு தருணங்களுக்கேற்ற நுண்ணுயிர் உரங்களை தெரிவு செய்து நிலக்கடலை பயிருக்கு தெரிவு செய்வது மற்றும் நிலக்கடலை பயிருக்கு கந்தகச்சத்தை அளிக்கும் பொருட்டு கந்தக ஆக்சிகரண பாக்டீரியா தேர்வு செய்யப்படுவது போன்றவற்றின் மீதான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்பைருலினா எனும் நீலப்பச்சை பாசி கொண்டு ஜவ்வரிசி ஆலை கழிவுகளிலிருந்து சுத்திகரிக்கும் திறனை அதிகரிக்கும் ஆராய்ச்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழங்களில் ஏற்படும் அழுகல் நோயை கட்டுப்படுத்தி பழங்களை பாதுகாக்க பாக்டீரியோபேஜ் எனப்படும் வைரஸ்கள் பயன்படுத்துவதில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தகவல் அறிய முனைவர் VP துரைசாமி அவர்களை 09489056733 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 4/8/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பாசன நீரை சேமித்தல் மற்றும் மகசூலை அதிகப்படுத்துதலில் சொட்டு நீர் பாசனத்தின் பங்கு குறித்து திருப்பூர் மாவட்டம் கோவிந்தாபுரம் கிராம விவசாயி B. வெங்கடேசன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண்மையில் சம்பா, தோட்டக்கலையில் கொய்யா மற்றும் மலர் வகைகளில் லில்லியம் போன்றவற்றின் சாகுபடிக்கேற்ற ரகங்கள் மற்றும் பருவங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயற்கை வள மேலாண்மை இயக்ககத்தின் வேளாண் நுண்ணுயிரியல் துறையின் செயல்பாடுகள் குறித்து இதன் தனி அலுவலர் முனைவர் VP துரைசாமி தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.